Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். மேக்ரோ பப்ளிக் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நான் அந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் நம்ம வீக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சண்டே உங்களுக்கு 29/12 அதாவது டிசம்பர் 29/12 சொன்ன மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போர்ஷன் சாப்டர் நம்பர் 1 and 7 கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ் தான். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கும்போதே நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, சாப்டர் 1ல இருந்து டீச்சர் எதை தான் போய் தொடுறாங்க, எந்தெந்த கொஸ்டின்ஸ் தான் எடுக்கிறாங்க, சாப்டர் நம்பர் 7ல எந்த மாதிரி சம்ஸ்ல அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்க நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம். 10th ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருப்பீங்க மேக்ஸ். ஆனா 11th கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ஆனா இந்த ஜனவரி பிப்ரவரி ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். உங்களுடைய டோட்டல் 11th ஸ்டாண்டர்ட்ல பெஸ்ட் டோட்டலா வரணும் அப்படின்னா இந்த 2 மாசங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது மினிமம் ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த 2 மாசத்துல உங்க ஃபுல் புக்கை நீங்க ரிவைஸ் பண்ண முடியும். ஆனா ஒரே நாள் உட்காந்து 10 மணி நேரம் படிச்சீங்கன்னா டோட்டல் வேஸ்ட் ஆயிடும் உங்களுக்கு. அதனால ஸ்மார்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் டெய்லி half an hour to 45 minutes நான் சொல்ற மாதிரி எக்ஸசைஸ் வைஸா ரிவைஸ் பண்ணுங்க. சம்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, எக்ஸசைஸ் மிஸ் பண்ணாதீங்க, இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தயவு செய்து பார்க்காதீங்க. எக்ஸசைஸ் வரியா படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் மேக்ரோ லெவல் ஸ்டடி பிளானுக்கு அப்புறம் மைக்ரோ லெவல் போவோம். அதுல சம் வாரியா பார்ப்போம் நம்ம. அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இன்னைக்கு சொன்ன மாதிரி சாப்டர் நம்பர் 1 and 7 நம்ம டெஸ்ட் வைக்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கான போர்ஷன்ஸ் சொல்லும் போது ஒரு 2 சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது 12ல. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கான்கர் பண்ணிக்கிட்டே வரீங்க, கொஞ்சமா போர்ஷன் முடிச்சுக்கிட்டே வரீங்க. அந்த சந்தோஷத்தோட அடுத்த ரெண்டு ஒரு 3 வாரத்துல பாத்தீங்கன்னா பாதி புக்கு முடிச்சுட்டு இருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 1 மார்க்ல சொன்ன மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதுல 1 சம்ஸ் இருக்குது. 2 மார்க்ல 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதுலயும் 1 சம்ஸ் இருக்குது. 3 மார்க்ல 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதுலயும் 1 சம்ஸ் இருக்குது. 5 மார்க்ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதுலயும் 1 சம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது தான் 1 சம்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. மெட்ரோ கருணாகரன் சேனல்ல மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப் வழியா போயிடும். மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்களுக்கு 8:30க்கு கீயும் ரிலீஸ் ஆகும். அவங்க பார்த்து கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. மெம்பர்ஷிப் எடுக்காத மாணவர்களுக்கு யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல PDF கொஸ்டின் பேப்பர் இருக்கும். டெஸ்ட் எழுதிட்டு நீங்க உங்க நோட்ஸ் வச்சு நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு கீ கிடைக்காது. ஒரு 2 மந்த்ஸ்க்கு மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா எல்லா கீயும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மைக்ரோ லெவல் ஸ்டடி பிளானுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இது வரைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்காத மாதிரி இமிடியா மெம்பர்ஷிப் எடுத்துருங்க. வாரம் சொல்ற ஒர்க் கரெக்டா செஞ்சுட்டே வந்துருங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளோட ஸ்டடி பிளான் இருக்கும், மேக்ரோ லெவல் ஸ்டடி பிளானையும் அதையும் பார்த்து நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த 2 மாசம் கோட்டை விட்டுட்டீங்கன்னா மார்ச் மாசம் என்னதான் முட்டி மோதினாலும் நம்மளுடைய பிரெயின் கெப்பாசிட்டிக்கு ஒரே நாள்ல உட்காந்து அத்தனை செம்ம மண்டக்குள்ள திணிக்க முடியாது. பிரஷர் ஆயிடும், டென்ஷன் ஆயிடும், எல்லாத்துக்குமே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும், நமக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். ஆகவே நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப ஜாலியா ஸ்டடீஸை படிக்கணும்னா தினந்தோறும் ஒரு 45 மினிட்ஸ் உலகம் எப்படி சுத்தினாலும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.